ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேப்டாப்லேருந்து, அதாவது லேப்டாப் ஃபோனில் இருந்தெல்லாம் எப்படி நம்ம டிவி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி லேப்டாப்போட டர்ன், நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்மளோட ஃபோனோட ஒரு டர்ன் நான் சொல்ல போகிறேன், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும், நம்ம லேப்டாப்லேருந்து நம்ம டிவி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஃபோனுமே. ஸோ ஃபோன் நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம லேப்டாப்புக்கு வந்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய லேப்டாப் அண்ட் அதுலேருந்து தான் இப்போ நம்ம டிவிக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வேணும்னு சொல்லிடுறேன். HDMI to HDMI கன்வெர்ட்டர் இருந்தாலே போதும், உங்கள் லேப்டாப்பை உங்கள் டிவியில் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட லேப்டாப். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த HDMI இப்படி ஃபஸ்ட்டு நான் எங்கே அந்த HDMI எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்க் நான் எங்கே வாங்குறது, பை பண்ணுறது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு 200 300 வரும். ஸோ லோக்கலில் வாங்கினீங்கன்னா லோக்கலில் கம்மியாக தான் வரும். என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஒயர் எடுத்துகிட்டு கொண்டு போய் உங்களோட லேப்டாப்பில் இருக்க இங்கே HDMI இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய லேப்டாப். இங்கே தான் என்னோடய HDMI போர்ட் இருக்குது. ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த HDMI போர்ட்டில் உங்கள் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஒயரை கொண்டு போய் உங்களோட டிவி. ஸோ டிவி யாருமே பார்க்கல, இது ஸ்மார்ட் டிவிக்கு நான் வச்சுருக்கிறது ஸ்மார்ட் டிவி கிடையாது. நான் வச்சுருக்கிறது நார்மல் சாம்சங் 32 இன்ச் டிவி. ஸோ இதை யாரும் பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பாக நான் இந்த டிஸ்க்கு மேலே அந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன் என்னோடய சாம்சங் டிவி எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சாம்சங் டிவியோட பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா HDMI இருக்கும். ஸோ HDMI 2 போர்ட் இருக்குது, ஒரு USB போர்ட் இருக்குது, அண்ட் நிறையா கேபிள்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம HDMI 1க்கு நம்ம ப்ளக் பண்ணணும். HDMIக்கு ப்ளக் பண்ண போகிறோம். ஸோ HDMIயில் ப்ளக் பண்ண உடனே நம்ம லேப்டாப் ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகி ஆனாச்சு. ஆஃப் ஆகி மீன்ஸ் டிஸ்பிளே ஆஃப் ஆகி ஆனாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டிவியை இப்போது ஆன் பண்ண போகிறோம். அண்ட் டிவி ஆன் பண்ணியாச்சு. டிவி ஆன் பண்ண உடனே, சார் நான் தெரியுறேன் அப்படின்னு நினைக்கிறேன், டிவி ஆன் பண்ண உடனே நம்மளோட லேப்டாப் ஸ்க்ரீன் இங்கே வந்துருச்சு. ஸோ லேப்டாப் பாருங்கள், ஸோ டிவி பாருங்கள், லேப்டாப் ஸ்க்ரீன் இங்கே வந்துருச்சு. இங்கே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். மீன்வைல் நான் உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோடய பென்ட்ரைவ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இது உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஸோ 60 FPS வரைக்கும் இதில் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ HDMI 1 தானே, கண்டிப்பாக 60 FPS வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது, கவலைப்படாதீங்க. இதே மாதிரி நம்ம லேப்டாப்பில் என்ன பண்ணணுமோ எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே நம்மளோட லேப்டாப்பில் ஈஸியாக அதாவது லேப்டாப் இது டிவியில் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே, அதாவது ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்க எல்லாத்துக்குமே ஆகட்டும், கண்டிப்பாக இது சூப்பராக யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி கண்டென்ட்டோட சூப்பராக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.